அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. பார்த்திங்கன்னா நம்ம பவர் டில்லர் தான் விஎஸ்டி சக்தி 130 டிஐஏ. இதுக்கு முன்னாடியே வீடியோவில் போட்டு இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க கடந்த ஒரு மாதமாக. என்னென்னா பார்த்தீங்கன்னா முதல்ல பெல்ட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரே ஒரு பெல்ட் தான் இருக்குது. அந்த பெல்ட்லேயும் பாருங்கள் எப்படி அங்கங்கே கட்டாயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கட்டாச்சுன்னு பார்த்தா நம்ம பேஸ் இருக்குல்ல, இந்த இன்ஜின் உட்கார்ற பேஸு ஃபுல்லாக கரோடு ஆகிட்டுக்குதுங்க. எல்லாமே துப்பேறி அரிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெல்டு அடிச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க. இந்த டிரைவ் புள்ளிக்கும் டிரைவன் புள்ளிக்கும் ஸ்ட்ரைட்டாக இல்லாததுனால பார்த்தீங்கன்னா என்ன தான் பெல்ட்டு போட்டாலும் ஒன்று அறந்துடுது, இல்லை கைண்டி கீழே விழுந்துடுது, இல்லைனா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுதுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ விஎக்ஸ்டிலேருந்து 3 பெல்ட் வாங்கிக்கின்னு வந்திருக்கேன். 3 பெல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது பாருங்கள். இதான் பெல்ட் நம்பரு B67 பெல்ட் நம்பரு. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முக்கியமாக இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, பிராண்டடு போட்டால் மட்டும்தான் லைஃப் லாங் வரும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 717 ரூபாங்க. 3 பெல்ட்டு எல்லா டேக்ஸும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டு மாட்ட போகிறோம். ஆனால் இப்போ மாட்ட மாட்டோம். இந்த பேஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெல்ட்டு மாற்றுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் பாருங்க, ஓட்டி ஆயிடுச்சு சைலன்சரு. அதனால் அங்கே எம்சில் போகலாமா வெல்ட் அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக டோரு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. வீலும் இது ஆயிடுச்சு. மெட்டல் வீலு போட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தது இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு. இங்கே பாருங்க, தான் நம்ம செயின் இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பிளேட் ஆட்டம் வச்சு வெல்டு வச்சுருப்பாங்க. அந்த பிளேட் வந்து தெரியாது பாருங்க. இதுதான் பிளேட்டு வெல்டு அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் உள்ளே இருக்க லாக் பின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சி அது அப்படியே அந்த இடத்துல பீஸே இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்றா நான் வந்து மாட்டும் போது எடுக்கலை, ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெட்டி எடுக்குதுன்னு நம்ம காரு. புது காரு, ஒரு கார் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2200 வாங்கிட்டாங்க. அது வந்து நீங்கள் காசுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் உழைவுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றிக்கலாம். எதுக்காகனா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு ஏற்ற மாதிரி காரு மாற்றணும். ஒரு மண்ணில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேஞ்சிடும். எங்கள் மண்ணில் பார்த்தீங்கன்னா செம்மண் களிமண் ரெண்டுமே மாற்றி ஓட்டத்தினால சீக்கிரமாக தேஞ்சிடுறதுனால நாங்கள் இந்த மாதிரி வாங்கின்னு வந்து போட்டிருக்கோம். ஒரிஜினல் தான் விஎஸ்டி. இது பெரிய சைஸுங்க இந்த காரு. இதுக்கு முன்னாடியே வீடியோவை போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கூலண்ட்டு. இந்த கூலண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டி ஆகிட்டு இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. உங்கள்கிட்ட யாருக்கிட்டனா கூலண்ட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள், செகண்ட் ஹேண்டு நான் வாங்கிக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது டீசலுங்க. டீசல் எங்கே தான் ஒய்க்கு போகுதுன்னு தெரியலிங்க. இது பாருங்கள், இதில் லீக் ஆகுதா இல்லை இந்த ஓஸில் லீக் ஆகுதா எதுவுமே தெரில. எல்லா டீசலுமே கீழே ட்ராப்பாக ஒழுகி போயிடுது. பார்த்தாலே தெரியும் ஒழுகி இருக்கா. அடுத்த வீடியோ நம்ம பெல்ட்டு மாட்டும் போது போடுறோங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்கள் டேட்டிலையும் ப்ராப்ளம் இருந்து ஓட்டினோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் லீக் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசல் ரன்னிங் டைமில் குறையும். 2 லிட்டர் போட்டால் எப்படியும் ஒரு 200-300 ml கீழே ஒழுகி போயிடும். அதேமாதிரி சைலன்ஸு கீழே வருது ஓட்டி ஆகிட்டு. பெல்ட்டு தான் மெயின். நம்ம ரன்னிங்கில் எங்கன்னா பெல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த பழைய பெல்ட்டு போட்டு தான் ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கைஞானந்து வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெல்ட்டு மாற்றோம்னா இதே மாதிரி நிலமை வரும்னு பெல்ட்டு மாட்டாமல் வாங்கிக்கின்னு வந்து ஒரு 2 நாளாக
வீட்டிலே இருக்குது. உங்கள் ஏரியாவிலலாம் ஏன்னா ஒரு மாடலும் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறும். ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் ஒரு ரேட்டு 230 240ன்னு வருது. 3 பெல்ட்டு 750 760ன்னு வருது. நம்ம வந்து நேர்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா பிராண்டடா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பிராண்டடு பார்த்தாலே தெரியும். பெல்ட்டு விஎஸ்டின்னு ஒரு இது, அதுலேயே எல்லாமே ரேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க.